ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் வந்து வாக்கிங் போக போகிறோம். மார்னிங்னால் நீங்கள் காலைல 5:30 மணி 6 மணி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் எந்திரிக்கிறதே கொஞ்சம் லேட்டு தான். ஸோ அதனால் ஒரு 7:30 போல் நான் வந்து ஜென்ரலாக கிளம்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 7:25 இருக்கும் நான் கீழே இறங்கும்போது. நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன், எங்கள் ஸ்ட்ரீட் ரொம்ப படுமோசமாக இருக்கும். அதனால் நான் வாக்கிங் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் போவேன். இந்த வாட்டி மார்னிங்கிறதுனால பக்கத்தில் 2 பார்க் இருக்குது. அதனால் அந்த பார்க்குக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆக்சுவலி வாக்கிங்க்கு வரதே ஒரு வாக்கிங் மாதிரி இருக்குது. ஒரு வழியாக பார்க்குக்கு வந்துட்டேன். இது நம்ம வர ஃபர்ஸ்ட் பார்க். இந்த பார்க்கில் வந்து எப்போவுமே ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். நிறைய பீப்புள் இருப்பாங்க. எங்கள் பக்கத்தில் லோக்கலில் இருக்க நிறைய அங்கிள்ஸ் அண்ட் ஆன்ட்டிஸ் காலில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற ஸ்பாட் இது தான். முக்கியமாக வந்து இங்கே நிறைய பேர் வந்து பேட்மிண்டன் ஆடுவாங்க. நான் உங்களுக்கு அதுவும் அப்புறம் காட்டுறேன். பட் நிறையா நடந்து வரப்போ இயற்கையை ரசித்தேன். அப்படியே நிறையா மாண்டேஜ் ஷாட்ஸ் எடுத்தேன். இப்போ நம்ம இயற்கையை ரசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்னேன் இங்கே அங்கிள் ஆன்ட்டிஸ்லாம் நிறையா வந்து விளையாடுவாங்கன்னு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி மற்ற பார்க்குங்களை விட இங்கே நிறையாவே இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் ஆக்சுவலி எப்போவுமே நான் வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 அங்கிள் ஆன்ட்டிஸ் வந்து எப்போவுமே இங்கே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் அவுட்டோர் இன்டோர் ரெண்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மழைலாம் பெஞ்சிச்சுன்னா எல்லோரும் உள்ளே பண்ணுவாங்க. பட் இப்போ வெயில் அடிக்குதுன்னு எல்லோரும் உள்ளே பண்ணுறாங்க. அவுட்டோரில் ஒரு சின்ன பையன் தான் இருந்தான். அப்புறம் விளையாடுற இடங்க ரொம்ப காலியாக இருந்துச்சு. நான் போய் விளையாடலாமான்னு ட்ரை பண்ணப்போ அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு, இல்லை சின்ன பசங்களுக்கு மட்டும்தாம்மா, நீ எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம விளையாடலை, வெறும் வாக்கிங் மட்டும்தான். அப்படியே வாக் பண்ணி வர்றப்போ இன்னொரு விஷயம் இந்த பார்க்கில் நோட்டீஸ் பண்ணேன். ஜிராஃபி. எனக்கு ஆக்சுவலி ஜிராஃப் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட காஃபும் இருந்துச்சு. லைக் அம்மா ஜிராஃப் அப்புறம் காஃப் ஜிராஃப் ரெண்டுமே இருந்துச்சு. ஆக்சுவலி அதை பார்க்க டக்குன்னு க்யூட்டாக இருந்தது. திடீர்னு எங்கள் அம்மா ஞாபகம்லாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பார்க்குக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். செகண்ட் பார்க்கில் தான் நம்ம வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ரன்னிங் பண்ண போகிறோம், ஜாகிங்லாம். ஏன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் இது சின்ன பார்க்கு தான். பட் எனக்கு இங்கே தான் ரொம்ப கம்ஃபர்டபுள், ஜாகிங் பண்ணலாம். ஆக்சுவலி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கிள்ஸ் ஆன்ட்டிஸ் தான் இருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஏஜ் பசங்கள்லாம் மோஸ்ட்லி ஜிம் போவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஜிம்மை விட ஐ ப்ரிஃபர் பார்க்ஸ். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாக ப்ளசண்ட்டாக ஒரு நிம்மதி ஃபீல் வரும். அதனால் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரெகுலராக வர பார்க் தான். இந்த பர்டிகுலர் பாத்வே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் 2 சைட் நிறைய க்ரீன்ஸாக இருக்கும். நடுவில் நடக்கும்போது லைக் இந்த சைடு இருக்க ஸ்ட்ரீட்டில் அவ்வளோவா வண்டி போகாது. லைக் கொஞ்சம் ரேராக தான் போகும். ஸோ அதனால் திஸ் பிளேஸ் இஸ் ரியலி குட். ஆக்சுவலி இங்கே நைட்டு வரப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஒன் டைம் நான் இங்கே நைட்டில் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எங்கள் அண்ணா இப்போ நம்ம ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போது ஓட போகிறேன். கைஸ், பார்க்கை சுற்றி ஒரு 3 ரவுண்ட் ஓடிப்பேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணேன். அதுக்கே வந்து செம்ம டயர்டாயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டேக்கு எனர்ஜி இருக்கும்னு தோணுது. பிகாஸ் இப்போ விட்டால் நான் போய் படுத்து தூங்கிடுவேன். அந்த மாதிரி எனர்ஜி வந்து கம்மி ஆயிடுச்சு. பட் லெட்ஸ் சி.
பார்க்கலாம். காலையில் நல்லா ஹெவியாக ஜாகிங் போனனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு பனானா, ஸ்ப்ரவுட்ஸ் அப்புறம் லெமன் வாங்கிட்டு வந்தேன். பனானா வந்து ஃபைபர், ஸ்ப்ரவுட்ஸில் வந்து நிறையா சத்து இருக்குது. அப்புறம் லெமன் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆனதுனால கொஞ்சம் திருப்பி ஹைட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் மொத்தமாக நம்ம ஊர் காசுக்கு ஒரு 52 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ ஆகும் இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.